வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் துளசி இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். துளசிக்கு அப்படின்னு பல ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கு. துளசியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறதால தான் மக்கள் அதை பல நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை நம்மளுடைய உணவுகளையும் சேர்த்துக்கொள்ளலாம், அடிக்கடி நம்ம எடுத்தும் கொள்ளலாம். ஏன்னா துளசி குணப்படுத்தக்கூடிய நிறைய நோய்கள் இருக்கு. அதாவது துளசி இலைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, இரும்பு சத்து, நார்ச்சத்தெல்லாம் நிரம்பி இருக்கு. இது நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். துளசி இலைகளை வெறும் வயிற்றில் உட்கொள்வது நம்மளுடைய வயிறுக்கு நன்மை கொடுக்கும். ஸோ துளசி இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகள்லாம் என்னென்ன, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மன அழுத்தத்தை போக்கும் துளசி. துளசி இலைகளில் அடாப்டோஜன்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். துளசி இலை நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தளர்த்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இது நம்மளுடைய உடல் உறுப்புகளை சாந்தமடைய செஞ்சு மன அழுத்தத்தை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இருக்கும் எதுவும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் அனுப்பும் போது நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் இருக்காது. பதட்டப்படக்கூடிய தன்மை இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த துளசியினுடைய அந்த வாசனையை நுகரும் பொழுது மன அழுத்தம்லாம் நமக்கு சரியாயிடும். ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது துளசி இலை. துளசி குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. செரிமானத்தை எளிதாக்குது. துளசியில அமில ரீஃப்ளெக்ஸை சமன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதால இது நமக்கு ஆரோக்கியமாக செரிமானம் இருக்கிறத உறுதி செய்யறதுக்கும் pH உடைய அளவை பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம சாப்பிட்ட உணவு துளசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மூலமாக மிக எளிமையாகவே செரிமானம் அடைய ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்துக்கள் எளிமையாகவே உறிஞ்சப்படும். கழிவுகள் நமக்கு குடல்களில் தங்காமல் வெளியேற்றப்படும். ஸோ எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு துளசி இலையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறது துளசி. துளசியில கணைய உயிரணுக்களினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கு. இது இன்சுலினை மேலும் நமக்கு வெளியிடுது. எனவே இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. துளசி கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்குது. ஸோ அந்த மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொழுப்புகளினுடைய எரிக்கிறத பார்த்தீங்கன்னா எளிமையாக்குது. இதனால நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய ஆற்றலாக அதை நமக்கு மாற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஆற்றலாக மாற்றும் போது பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் அளவு நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு துளசி இலை ஹெல்ப் பண்ணும். ஜலதோஷத்தை சரி செய்கிறது துளசி இலை. துளசி இலையில ஆன்டி மைக்ரோபியல் தன்மை காணப்படுது. இது மழைக்கால தொற்றுகளாக இருக்கக்கூடிய ஜலதோஷம், இருமல் போன்றவற்றை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே இதை நம்ம கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வரலாம். ஸோ அது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது ஜலதோஷம், சளி தொந்தரவு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிற பிரச்சனைகளையுமே தீர்த்து கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு துளசி இலையை எடுத்துக்கலாம். துளசியில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாய் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்குகிறது. எனவே காலையில் எழுந்ததும் துளசி இலைகளை வாயில போட்டு மென்று வந்தோம் அப்படின்னாலே நல்ல புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்கிறதால சுவாசம் நமக்கு புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும். வாய் துர்நாற்றம்லாம் நீங்கிடும். மேலும் இந்த துளசி இலைகள் குடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதாலே இயல்பாகவே நமக்கு வாய் துர்நாற்றம்லாம் இருக்காது. சுவாச புத்துணர்ச்சி நம்ம பெறுவோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது துளசி இலை. துளசி இலையில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இருக்கு. இது வேறுபட்ட தொற்றுகளை நமக்கு நீக்கிறதுக்கு பயன்படுது. துளசி இலை தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது துளசி இலை. இப்போ நம்ம வெறும் வயிற்றில் துளசி உட்கொள்ளும் போது இது நம்மளுடைய ரத்தத்திலிருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. முகப்பொரு மற்றும் சரும கரைகளினுடைய தோற்றத்தை குறைக்குது. இது நம்மளுடைய சருமத்தை குறைபாடற்ற சருமமாக மாற்றி பளபளப்பான சருமையாக மாற்றும். பளபளப்பான சருமமாக நமக்கு மாற்றி கொடுக்கும். துளசி இலையில ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கு. இது நம்மளுடைய சருமத்தை இளமையாக வைத்திருக்கிறதுக்கும் சரும அழகை மென்மேலும் நமக்கு மெருகேற்றி கூட்டி கொடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் நமக்கு இப்போ உதவிகரமாக துளசி இலை இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடியவங்க அதுவும் விரைவாக குறைத்துக் கொள்ளணும், எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைத்துக் கொள்ளணும் என்று நினைக்கிறவங்கலாம்
துளசி இலையை எடுத்துக்கலாம். துளசி செரிமானத்திற்கு உதவுவதோடு உடலிருந்து நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை வெகுவாக குறைக்கிறதுக்கு பயன்படுது. உடல் மெட்டபாலிசத்தை அதிகரித்து தேவையற்ற கொழுப்பை கரைக்குது. இதன் மூலமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு துளசி இலை ஹெல்ப் பண்ணுது. இதன் மூலமாக சைடு எஃபெக்டே இல்லாம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை விரைவாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க தங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம். அந்த கொழுப்புகளை நமக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு துளசி இலை மிகவும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ துளசி இலையை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.